இது டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்இ அந்த எக்ஸாமுக்கு மேத்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு இருக்கும். சிடிஎஸ்சி எக்ஸாமில் மேத்ஸ் கோட் நம்பர் 504 அதில் ஃபஸ்ட்டில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கும். அதோட ஷார்ட் நோட்ஸ் மட்டும் நம்ம இதில் பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, தியரி ஆஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்து டீல் பண்ணுது அப்படின்னா ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் அல்லது சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், இதை பற்றினது தான் வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன். அதனால் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம படிக்கிறதா இருந்தால் இது தான் நம்ம படிக்கிறோம். ஸோ இதில் ஜென்ரல் பாலினாமியல் ஈக்குவேஷன், ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மெட் வந்து a0 x to the power n plus an-1 x to the power n-1 அப் டு a1 x அப்படி போயிட்டு ப்ளஸ் a0 = 0 இருக்கும். அதாவது கான்ஸ்டன்ட் டேர்மில் முடியும். இங்கே வந்து பவர் n இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாலினாமியல் நம்ம எழுதுறதா இருந்தால் x⁴ ப்ளஸ் 5x to the power 5 ப்ளஸ் 3x to the power 4 ப்ளஸ் 4x³ ப்ளஸ் x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 = 0. இது இப்படி எழுதுறது பார்த்தோம்னா நமக்கு 6ல் ஸ்டார்ட் பண்ணி இங்கே 1ல் முடியுது. இது மட்டும் தான் பாலினாமியலாக அப்படின்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் இந்த பவரை எங்கேனாலும் மாற்றி போட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மெட்டில் வந்து இது வந்து ஜென்ரல் ஃபார்மெட். நெக்ஸ்ட் இதோட டிகிரி என்ன அப்படின்னு போட்டிருப்பாங்க. டிகிரி என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர். இப்போ நம்ம எழுதின ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் பவர் 6 இருந்துச்சு. அப்போ இதோட டிகிரி வந்து 6. பவரில் வந்து எது அதிகபட்சம் இருக்குதோ அதை தான் வந்து நம்ம டிகிரின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தோன்னா எக்ஸோட பவரில் என்ன இருக்குதோ, அதாவது எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளில் எக்ஸ் மட்டும் இல்லை, ஒய் இருக்கலாம், டி இருக்கலாம், A to Z எதுனாலும் இருக்கலாம். ஸோ அதில் பவரில் அதிகபட்சம் என்ன இருக்குதோ அதுதான் வந்து டிகிரி. இதில் எக்ஸுங்கிறதுல பவரில் வந்து 1 இருக்குது. ஸோ டிகிரி 1. இங்கே x². ஸோ இதில் வந்து 2 இருக்குது. இங்கே பார்த்துட்டோன்னா 2 1 0ங்கிற ஆர்டரில் இருக்குது. அப்போது 3 தான், 3 1 0ல் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் வந்து 3. அடுத்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் பார்க்குறோம். அதில் வந்து ரியல் ரூட் ஒன்று இருக்குது, இமேஜினரி ரூட்ஸ் இருக்குது. ஸோ ரியல் ரூட் அப்படின்னா என்னென்னா நமக்கு ரியல் நம்பரில் கிடைக்கும். இப்போ x² - 9 = 0ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ x² என்ன போடுவோம், 9 போடுவோம். ஸோ எக்ஸோட வேல்யூ +or-3ல் கிடைக்கும். +3 -3 வரும். ஸோ இது வந்து ரியல் ரூட். இதுவே ரியல் ரூட் இல்லாமல் இதே எக்ஸாம்பிளே நம்ம போடலாம். இதே எக்ஸாம்பிளில் ப்ளஸ் போட்டோன்னா x² = -9 வரும். ஸோ நம்ம இப்போ எக்ஸ் எழுதுகிறோன்னா √-9. ஸோ இது என்ன எழுதலாம் அப்படின்னா -1 × 3² எழுதலாம். அப்புறம் -1 i² எழுதலாமா, i² × 3². ஸோ நம்ம இதுக்கு ரூட் எடுத்தோன்னா 3i இருக்கும், +or- முன்னாடி வரும். ரூட்டு வந்து +3iக்கும் இதே தான், -3iக்கும் இதே தான். ஸோ +or-, அப்போ +3iன்னு ஒரு ரூட்டு, -3iன்னு ஒரு ரூட்டு. ஸோ இந்த ரூட்ஸுக்கு பேர் இமேஜினரி ரூட்ஸ். அப்போ 2 ரூட்ஸ் இருக்குது, 2 இமேஜினரி ரூட்ஸ். இமேஜினரி ரூட்ஸ்க்கு இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. அடுத்து ரேஷனல் ரூட்டு. ரேஷனல் ரூட் அப்படின்னா இப்போ ரியல் ரூட், ரேஷனல் ரூட் பாருங்கள். ரியல் ரூட்ஸில் வந்து இது சேமாக இருக்குது. ரேஷனல் ரூட்டும் ரூட்டில் பார்த்தீங்கன்னா 2 3 இந்த மாதிரி வரும். ரேஷனல் நம்பர் நமக்கு தெரியும்ல, P/Q ஃபார்மெட்டில் எழுதுகிற எல்லாமே ரேஷனல் ரூட். ஆக்சுவலாக 2 3ன்னு மட்டும் இல்லை, நமக்கு இப்படி கூட வரலாம். 2, 1/2ன்னு வரலாம், அல்லது 3 1/3 3 1/4 இந்த மாதிரி ரூட்லாம் வந்துச்சுன்னா அது ரேஷனல் ரூட்டில் வரும். இது வந்து ஆட்டான எக்ஸாம்பிள் கிடையாது, வேறு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரேஷனல் ரூட்னா நமக்கு P/Q ஃபார்மெட்டில் எழுத எல்லாம் இதுவும் ரேஷனல் நம்பர் தான். பட் நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கிறத மைண்டில் வச்சுட்டோம்னா இது ஈஸியாக இருக்கும். அடுத்து இர்ரேஷனல் ரூட்டு நமக்கு தெரியும், ரூட் வேல்யூ வருது எல்லாமே இர்ரேஷனல். அடுத்து ரூட்ஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இது நமக்கு முன்னாடி படித்தது தான். ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணுற ஷார்ட் நோட் மட்டும் போட்டிருக்கேன். சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -b/a. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து α × b = c/a. இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு, பவர் 2ல் இருக்கும்ல, அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு இந்த ஃபார்மில் எழுதுவோம். ஸோ இது நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா x² டேர்ம் எழுதுவோம், மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எழுதுவோம். சம் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்
இஸ் ஈக்குவல் டு 0. இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணுங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிஸ்கிரிமினன்ட். இது என்ன அப்படின்னா, இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் வந்து டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிஸ்கிரிமினன்ட் அப்படிங்கிறது என்னென்னா டெல்லு. அந்த டெல்லை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா b² மைனஸ் 4ac அப்படின்னு சொல்லுவோம். டெல் ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac, சாரி, டெல் ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac. இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டு அந்த டைப்ஸு, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த டெல் இருக்குல்ல, இங்கே டீன் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து டெல்லில் வந்து கிரேட்டர் டீன்னு வச்சுக்கலாம். டி வந்து டிஸ்கிரிமினன்ட், டி ஃபார் இங்கே டிஸ்கிரிமினன்ட் நோட்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம டெல்லுன்னு படித்ததுனால நான் டெல் சொல்கிறேன். டெல் வந்து கிரேட்டர் தான் 0 இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் ரியல் ரூட்ஸ் இருக்கும். அதாவது வேறு இருக்கிற ரியல் ரூட்ஸ். அப்போது டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம போடுறோம். இதுவே டெல் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கும், ஈக்குவல் ரூட்ஸ். இதுவே லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா, அதாவது 0 கம்மியாக இருக்கும்ல, அந்த மாதிரி மைனஸில் இருக்கும்போது இமேஜினரி ரூட்ஸ் ஆயிரும். இதுதான் நேச்சர். இது நம்ம ஆல்ரெடி படித்தது தான், பட் நான் வந்து அகெயின் வந்து ரீகால் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு குவாட்ரடிக் ஃபார்முலா. இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac பை 2a. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன செய்யலாம், ரூட் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு கியூபிக் ஈக்குவேஷன். எப்படி வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம எல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே கியூபிக் ஈக்குவேஷனுக்கு இருக்கும். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், x² ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இதுவே கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா ax³ ப்ளஸ் bx² ப்ளஸ் cx ப்ளஸ் d ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கு நம்ம ரூட் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கே ஆல்ஃபா பீட்டா மட்டும் எடுப்போம். இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா எடுப்போம். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு, இதுக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் b/a. இதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதுக்கும் அதே ஃபார்முலா தான் மைனஸ் b/a. நெக்ஸ்ட் இங்கே என்ன எழுதுவோம், ஆல்ஃபா பீட்டா எழுதுவோம்ல, இதுக்கு ஃபார்முலா c/a. ஏன்னா அவ்வளோதான் இதோட. ஆனால் இங்கே என்ன எழுதுகிறோம், ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லி 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது c/a எழுதக்கூடாது, கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதணும். ஸோ d/a. இதுக்கு நடுவில் ஒரு டேர்ம் வரப்போகிறது, அதனால் நம்ம மைனஸ் d/aன்னு போடுறோம். மைனஸ் d/a. ஸோ மிடில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஆல்ஃபா பீட்டா, அடுத்து பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இதுக்கு என்ன அப்படின்னா c/a. இவ்வளோதான். இது வந்து குவாட்ரடிக்கும் கியூபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் தியரம் என்ன அப்படின்னா, f(x)ன்னு ஒரு பாலினாமியல் இருக்குது. இந்த பாலினாமியலை x மைனஸ் a வச்சு நம்ம டிவைட் பண்ணோன்னா அதோட ரிமைண்டர் பேர் f(a). இதான் ரிமைண்டர் தியரம். இப்போ f(x)ஐ நீங்கள் x மைனஸ் 5 வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்னவாக இருக்கும், f(5). இதுவே இங்கே ப்ளஸ் 5 போட்டோம்னா இங்கே என்ன வந்துடும், -5. இதுதான் ரிமைண்டர் தியரம். இது இங்கே உங்களுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் இருக்கும். அடுத்து ஃபேக்டர் தியரம் என்ன அப்படின்னா, ஃபேக்டர் தியரம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இதை வச்சு சொல்லிடலாம். ஃபேக்டர் தியரம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ f(x)ஐ x மைனஸ் a வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சுன்னா, இப்படி டிவைட் பண்ணுறோம். இப்படி டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னது, f(a). அது 0 ஆயிடுச்சுன்னா இந்த x மைனஸ் ஏங்கிறது ஒரு ஃபேக்டர். f(x)ஐ x மைனஸ் a வச்சு டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், x மைனஸ் a ஃபேக்டர். அதான் இங்கே எழுதியிருப்பாங்க. x மைனஸ் ஏங்கிறது f(x)ஓட ஃபேக்டராக இருந்ததுன்னா f(a) ஈக்குவல் டு 0 அப்படின்னு. அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. அடுத்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பாலினாமியலுக்கும் ஒவ்வொரு டிகிரி வந்து எப்படி இருக்குன்னா, அந்த டிகிரி எவ்வளோ இருக்குதோ அத்தனை ரூட்ஸ் இருக்கும். இப்போ சப்போஸ் x⁵ இதுதான் வந்து ஹையஸ்ட் பவர்னு வச்சுக்கோங்க. அப்போது 5 ரூட்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து 5 இருக்கும். x³ ஸ்டார்ட் ஆகிருக்கு, 3 ரூட்ஸ். அடுத்து டெஸ்கார்ட்ஸ் ரூல் ஆஃப் சைன்ஸ். இது என்ன அப்படின்னா, எத்தனை பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் சைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். எத்தனை சைன் வந்து சேஞ்ச் ஆகுதோ அத்தனை நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கும். அதே மாதிரி f(-x)ல் இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம சப்போஸ் f(x) அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம், ஒரு பாலினாமியல் எடுக்கிறோம். இந்த பாலினாமியலில் சைன் வந்து சேஞ்ச் ஆகும், அதாவது ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆகும்ல.
இந்த மாதிரி இதில் எத்தனை டைம் சேஞ்ச் ஆகிருக்குது, ப்ளஸ் மைனஸ் ஆகிருக்குது. ஒன்று, இது 1, இது 1 2, இது 1 3, இது 1 4 டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா 4 ரியல் ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி படித்ததை நான் அப்படியே ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ 4 ரியல் ரூட்ஸ் இருக்கும். இதுவே நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா நம்ம f(-x) கண்டுபிடிக்கணும். அப்போ -x கண்டுபிடிக்கவும் இந்த பவரை பொறுத்து சப்போஸ் இது சேஞ்ச் ஆகலாம், இது சேஞ்ச் ஆகலாம், இது சேஞ்ச் ஆகாமல் இருக்கலாம், இது சேஞ்ச் ஆகலாம், இது சேஞ்ச் ஆகாமல் இருக்கலாம். அப்போ இது இங்கே நமக்கு வந்து எதுவுமே சைன் சேஞ்ச் ஆகலை. இங்கே 1 சேஞ்ச் ஆகிருக்குது, 2 3 டைம்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இது எத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 3 நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கும். 4 ரியல் ரூட் இருக்குது, இங்கே 3 நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் இதோட டிகிரி 9 வச்சுக்குவோம். இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டிகிரி வந்து 9, நமக்கு பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் 4 கிடச்சிருக்குது, பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸு, நெகட்டிவ் ரியல் ரூட்ஸு 3 கிடச்சிருக்குது. ஆனால் மொத்த ரூட் எத்தனை வரணும், டிகிரி 9ங்கிறதுனால 9 வரணும். 4 வந்து பாசிட்டிவ், 3 வந்து நெகட்டிவ். அப்போது 4 + 3 7. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், ஒரு 2 இருக்கும்ல. இந்த 2 என்ன அப்படின்னா இமேஜினரி ரூட்ஸ். இதுதான் வந்து டெஸ்கார்ட்ஸ் ரூல் ஆஃப் சைன். ஸோ அதுக்கப்புறம்